விரதம், பிரம்மச்சரியம். இந்த வார்த்தை அற்புதமான வார்த்தை. நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டிய வார்த்தை இந்த பிரம்மச்சரியம். பிரம்மச்சரியம் அப்படின்னா பிரம்மச்சரியம். பிரம்ம அப்படின்னா கடவுள்னு அர்த்தம். சரியம் அப்படின்னா வாழ்தல். பிரம்மச்சரியம்ன்ற வார்த்தைக்கு கடவுளை போல் வாழ்தல் அப்படின்னு பொருள். நாமெல்லாம் நினைச்சிருக்கோம் பிரம்மச்சரியம் அப்படின்னா சன்னியாசியா போறது, அது திருமணம் செய்து கொள்ளாமல் தனி வாழ்க்கை வாழ்வதுதான் பிரம்மச்சரியம்னு நினைக்கிறோம். ஆனா உண்மையில் அந்த பிரம்மச்சரியம்ன்ற சம்ஸ்கிருத வார்த்தைக்கு பொருளே வேறு. கடவுளை போல் வாழ்தலும் வேறு. உண்மையிலேயே இந்த பிரம்மச்சரியத்துக்கு அர்த்தம் என்னன்னா, நம்முடைய மனதுக்குள்ளே இருக்கின்ற கற்பனைகளையும் கனவுகளையும் துறந்து விட்டு நிஜ வாழ்க்கையோடு வாழ்வது. ஒருத்தர் கிட்ட கேட்டாரு, சாமி எல்லாத்தையும் துறந்தாதான் நாங்க கடவுளை அடைய முடியுமா? எல்லாத்தையும் துறந்தாதான் ஆனந்தத்தை அடைய முடியுமா? நான் சொன்னேன், எல்லாத்தையும் துறக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க வச்சிருக்கிற எதையுமே துறக்க வேண்டாம். உங்ககிட்ட இல்லாததெல்லாம் துறந்துட்டீங்கன்னா போதும். நீங்கள் வைத்திருக்கும் எதையுமே துறக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்ககிட்ட எதெல்லாம் இல்லையோ அதை மட்டும் துறந்துட்டீங்கன்னா போதும், உடனே ஆனந்தம் வந்துடும். இந்த வார்த்தையை ஆழ்ந்து புரிஞ்சுங்க. இல்லாத விஷயங்களை துறந்து விடுவதுன்னா என்னன்னா, உங்ககிட்ட இருக்கிற எந்த ஒரு பொருளுமே பிரச்சனை கொடுக்கறது இல்லை. உங்ககிட்ட இல்லாம ஆனா இருக்கணும்னு நினைக்கிற பொருட்கள் தான் பிரச்சனை கொடுக்குது. உங்ககிட்ட இல்லை ஆனா இருக்கணும்னு நினைக்கிற அந்த பொருட்கள், உங்ககிட்ட இல்லாத பொருட்களை மட்டும் துறந்துட்டீங்கனாலே போதும், உடனே ஆனந்தம் வந்துடும். இருக்கிற எந்த பொருளையும் துறக்க வேண்டாம். இருக்கின்ற மனைவியையோ இருக்கின்ற கணவனையோ துறக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா கணவன் இப்படி இருக்கணும், மனைவி இப்படி இருக்கணும் அப்படின்ற கற்பனை, இல்லாத கணவனை பற்றிய கற்பனை, இல்லாத மனைவியை பற்றிய கற்பனை, இந்த கற்பனையை துறந்தோமானால் போதும் பிரம்மச்சரிய நிலையை அடைஞ்சிடலாம், ஆனந்த நிலையை அடைஞ்சிடலாம். ஆனந்தம் இருக்கின்ற கணவனையோ மனைவியையோ துறக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனந்தத்தை அடையணும்னா இல்லாத கற்பனைகளை துறந்தாலே போதும். நம்மெல்லாம் என்ன பண்றோம், சின்ன வயசுல இருந்தே அளவுக்கு மீறிய கற்பனைகளையும் கனவுகளையும் சேர்த்து வச்சிடறோம். எல்லா விதமான பத்திரிகை, டிவி, சினிமா, மற்ற எல்லா வஸ்துக்களையும், இன்டர்நெட் வேற, எல்லா வஸ்துக்கள்ல இருந்தும் எல்லா விதமான கற்பனைகளையும் கனவுகளையும் சேர்த்து வச்சு நம்முடைய எதிர்கால கனவு, நம்முடைய எதிர்கால வாழ்க்கை, நம்முடைய கணவன் எப்படி இருக்கணும், மனைவி எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு கற்பனையை சரி பண்ணி வச்சிடறோம். ஒரு கற்பனையை தயார் பண்ணி வச்சிடறோம். அந்த கற்பனைப்படியே கணவனோ மனைவியோ இல்லைன்னா அவங்களை செதுக்க ஆரம்பிச்சிடறோம். நம்முடைய கற்பனைப்படி நம்முடைய இல்லைன்னா நம்முடைய கற்பனைக்கு ஏற்ற மாதிரி அவங்களை செதுக்க ஆரம்பிச்சிடறோம். காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்ம வீட்டுல கேட்கிற எல்லா சத்தமும் ஒளி சத்தம் தான், வேற ஒண்ணும் கிடையாது. நாம அவங்களை செதுக்கிறது, அவங்க நம்மளை செதுக்கிறது. நீங்க வேக வேகமா அந்தமாக செதுக்குறீங்க, ஒளியை சுத்தி எடுத்து. அந்தமா என்ன பண்றா, அவ ஒரு ஒளியை சுத்தி எடுத்துட்டு உங்களை வேக வேகமா செதுக்குறாங்க. நம்முடைய வாழ்க்கையில இல்லாத ஒரு கற்பனையை வைத்துக் கொண்டு இருக்கின்ற கணவனையும் மனைவியையும் செதுக்கிக் கொண்டே இருக்கின்ற நம்முடைய கற்பனைகளையும் கனவுகளையும் கீழே போட்டாலே போதும், பிரம்மச்சரிய நிலை, ஆனந்த நிலை தானாகவே நடந்துவிடும். பிரம்மச்சரியம் அப்படிங்கிறது வெளியில் இருக்கும் பெண்ணையோ ஆணையோ துறப்பது அல்ல, உள்ளுக்குள் இருக்கும் கற்பனை பெண்ணையோ கற்பனை ஆணையோ துறப்பதுதான் பிரம்மச்சரியம். வெளியில இருக்கிற நிஜமான ஆணையோ நிஜமான பெண்ணையோ துறக்க வேண்டிய அவசியம் இல்லை. உள்ளுக்குள்ள வச்சிருக்கீங்க கற்பனை, கற்பனை ஆண் கற்பனை பெண், அதை துறந்தாலே போதுமானது. இயற்கையிலேயே இந்த பிரம்மச்சரியம் சொல்ற அந்த ஆனந்த நிலை, கடவுளை போல் வாழ்தல் அப்படின்ற அந்த ஆனந்த நிலையை அடையலாம். ஒரு சிவசூத்திரங்களிலே ஈஸ்வரன் ரொம்ப அழகா சொல்றாரு, கனவுகளும் கற்பனையும் இல்லாமல் கணவனும் மனைவியும் வாழும் பொழுது கணவன் ஈஸ்வர நிலையையும் மனைவி தேவி நிலையையும் அடைகிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. பிரம்மச்சரியம்னா கடவுளை போல் வாழ்தல். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வார் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் வள்ளுவ பெருமான் சொல்வது இதுதான். வையத்திலே, இந்த உலகத்திலே கற்பனைகளோ கனவுகளோ இல்லாமல் உங்களுடைய கணவனோடோ மனைவியோடோ இனிமையான ஆனந்தமான ஒரு உறவை வைத்துக் கொண்டு வாழ்த்தோமானால்
அதுதான் வாழ்வாங்கு வாழுதல் அப்படின்னு சொல்றது, வேற ஒண்ணும் இல்லை. இனிமையான ஒரு உறவோடு வாழ்வதே ஒரு பெரிய ஆன்மீக வாழ்க்கை. சில தம்பதிகளை நான் பார்த்திருக்கேன், 30 வருஷம் ஒன்னா இருந்த பிறகு கூட கணவனுக்கு என்ன வேணும்னு மனைவிக்கு தெரியாது, மனைவிக்கு என்ன வேணும்னு கணவனுக்கு தெரியாது. காலையில எந்திரிச்சோன்னு இவருடைய ஒளியை சுத்தி கையில் எடுத்து தட்ட ஆரம்பிச்சிருவாரு. அந்த அம்மாவோட ஒளியை சுத்தி கையில் எடுத்து தட்ட ஆரம்பிச்சிருவாங்க. தர்மக்ஷேத்திரமா இருக்க வேண்டிய வீடு குருக்ஷேத்திரமா மாறிடும். நம்முடைய வாழ்க்கையே கனவுகளாலும் கற்பனைகளாலும் அலைக்கழிக்கப்படுகின்ற ஒரு படகாக மாறிவிட்டது. அப்படி இல்லாம இல்லாத பொருட்களை துறந்து விடும் துறவு ஒன்றே போதுமானது. இருக்கின்ற பொருட்களை ஆழ்ந்து அனுபவிக்கும் பக்குவத்தை நமக்கு தந்துவிடும். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்தல் அப்படிங்கிறது இதுதான், வேற ஒண்ணுமே இல்லை. பிரம்மச்சரியம் அப்படிங்கிற வார்த்தைக்கு இதுதான் உண்மையான பொருள். நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறையிலே கடைபிடிக்கக்கூடிய நம்மால் சாத்தியமாகின்ற பொருள் இதுதான். நம்முடைய வாழ்க்கை துணையையோ குடும்பத்தவர்களையோ இனிமையோடும் ஆனந்தத்தோடும் வைத்திருந்தோமானால் அதுதான் கடவுளை மாதிரி வாழறதுன்னு சொல்றது, வேற ஒண்ணுமே இல்லை. இந்த குழந்தைகளை அடிப்பது கூட பிரம்மச்சரியத்துக்கு எதிரான ஒரு விஷயம், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பிரம்மச்சரியம் அப்படின்னா வெறுமனே கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே நல்ல ஒரு அற்புதமான சுமூகமான உறவு இருப்பது மட்டும் கிடையாது. நம்மை சுற்றி இருக்கிற அத்தனை பேரோடும் சுமூகமான கற்பனைகளோ கனவுகளோ இல்லாத உறவை வைத்துக் கொள்வதுதான் பிரம்மச்சரியம்.